மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு. பேரணியாக வர்றதுக்கு கோயம்பேட்டிலிருந்து அவங்க கட்சி அலுவலகத்துக்கு அங்கே தான் கேப்டனுடைய சமாதி இருக்குது. அவங்க அனுமதி கொடுக்கல. அமைதியான முறையில் தான் நாங்கள் நடத்துகிறோங்க பேரணி அப்படின்னு கேட்டு கூட கொடுக்கல தமிழக அரசு. இருந்தாலும் க்ரௌடு ஜாஸ்தி ஆனதுனால போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. அங்கிருந்து பேரணியாக அமைதியாக தான் விஜயகாந்த் குடும்பத்தார் அப்புறம் ரசிகர்கள் நிறைய பேர். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நினைவு தினத்தில் இருமுடியெல்லாம் கட்டின்னு வந்துட்டாங்க. விஜயகாந்த் அவர்களை ஐயப்பனாகவே கருதி இருக்கிறார்கள். அதில் அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் 100 பேர் 200 பேர் மொட்டை போட்டோங்க, அடுத்த வருஷம் 500 பேர் மொட்டை போட்டு இருமுடியை எடுத்துகிட்டு வருவோங்க. ஐயப்பன் சாமிக்கு ஈக்குவலாக விஜயகாந்தை பார்க்கறது ரொம்ப பெருமையாக இருக்குது.